ஹே காய்ஸ், மோட்டோ ஜிபியில் இந்த வாரம் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் சாக்சனரிங் ஜிபி இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோட்டோ ஜிபி சீசனை பொறுத்த வரைக்கும் அரகான் எப்படியோ அதே மாதிரி தான் சாக்சனரிங்கும் மார்க் மார்க்கஸ்க்கு. சாக்சனரிங் அண்ட் அரகான் இது ரெண்டும் வந்துட்டாலே அது மார்க் மார்க்கஸோட கோட்டைன்னு தான் சொல்லணும். சாட்டர்டே நடந்த குவாலிஃபிகேஷனில் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா போல் பொசிஷன் எடுத்திருந்தாங்க. சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் மழை பெஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்க் மார்க்கஸ் டர்ன் 1ல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கும் தான். முஜல்லாக்கு அப்புறமா இந்த சீசனில் ஸ்ப்ரிண்ட் ரேஸில் அல்டிமேட்டாக இருந்த ஒரு ரேஸ்னால் கண்டிப்பாக அந்த சாக்சனரிங் ஜிபியும் சொல்லலாம். ஏன்னா அந்த சாக்சனரிங் ஜிபியில் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோளாறு பண்ணி 5th பிளேஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையாக ஓவர்டேக் பண்ணி அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸை வின்னும் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கடைசி 2 லேப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸோட 2nd பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கோ பெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பிக் ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். அண்ட் 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ குவார்த்தராரோவுக்கு இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் போடியமும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்சனரிங் ஜிபியில் தான் வந்திருக்கு. மெயின் ரேஸை பொறுத்த வரைக்கும் நடந்த ஆக்சிடெண்ட்டில் தவிர சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது. மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2nd பிளேஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸ், 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெக்னாயா. இதில் ஒரு அலெக்ஸ் மார்க்கஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கை விரலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் மீறி இந்த சாக்சனரிங் ஜிபியில் 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஸ் முடிஞ்ச உடனே மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் பின்னாடி கேப் கிட்டத்தட்ட 4 செகண்ட் இருந்தோடனே நான் ஸ்லோ பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்லோ பண்ணும்போது தான் நான் கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் ரேஸோட கடைசி வரைக்கும் புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பியன்ஷிப்பில் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே போகுது. மார்க் மார்க்கஸ்க்கும் அலெக்ஸ் மார்க்கஸ்க்கும் 83 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெக்னாயா அண்ட் மார்க் மார்க்கஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 147 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சாக்சனரிங் ஜிபி வின் மூலயமா மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபியில் ஆல் டைம் வின்னர் லிஸ்ட்டில் 2nd பிளேஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. கரண்ட்டில் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸில் 69 வின்ஸில் இருக்காங்க. அடுத்ததாக ரோசி பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் 89 வின்ஸோடு இருக்காங்க. டுகாட்டியோடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா எங்களோட டுகாட்டி ரைடர்ஸ் எல்லாருமே போடியமில் இருக்கணும்னு தான் சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம். பட் ஆனால் பெக்னாயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களை உண்மையாலுமே டிசப்பாயிண்ட் பண்ணுது ரீசெண்ட் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுகாட்டியோட சிஇஓ பெக்னாயாவை பற்றி நெகட்டிவாக பேசுகிறது இதுவே முதல் தடவை. இது உண்மையாலுமே ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த மெயின் ரேஸில் அட்லீஸ்ட் மார்க் மார்க்கஸ்க்கு யாராவது டஃப் பேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபேபியோ டி ஜான்டோனியோ மேலேயும் மார்க்கோ பெஸ்ஸி மேலேயும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 ரைடருமே பார்த்தீங்கன்னா டர்ன் 1ல் கிராஷ் ஆகிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஜார்கோ, அயகோரா, ஜான் மேரு, பெட்ரோ கோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஜிபியை ஃபினிஷ் பண்ணல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2011 தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஜெர்மன் ஜிபியில் தான் ரேஸை ஸ்டார்ட் பண்ண ரைடர்ஸில் வெறும் 10 ரைடர்ஸ் ரேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஸ்ட்ரோக் மோட்டோ ஜிபி ஏரால இது வரைக்கும் 2 தடவை தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒன்று 2011 ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜெர்மன் ஜிபியில். ஃபேபியோ குவார்த்தராரோ பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் ஃபஸ்ட் டைம் போடியமில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலுமே ஓவராலாக இந்த ஜெர்மன் ஜிபியை பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான வீக்கெண்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபேபியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு போல் பொசிஷன் கிடைக்குது, அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, எங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. அதுவே சண்டே மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் நடக்குது, எங்களோட நம்பிக்கையே போயிடுது. ஸோ குவாலிஃபிகேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெயின் ரேஸில் புவராக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மோட்டிவேஷன் உண்மையாலுமே ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஃபேபியோ நெகட்டிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட டீம் பாஸ்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை மார்க் மார்க்கஸ் மறுபடியும் 2027 ஹோண்டாக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அல்பர்டோ போச் பார்த்தீங்கன்னா, மார்க் மார்க்கஸ் ஹோண்டாக்கு வரது உண்மையாலுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் மோட்டோ ஜிபியோட ஃபியூச்சர் எதையுமே நம்மளால் கணிக்க முடியாது, எதிர்பார்க்காத ஒன்று தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி அல்பர்டோ போச் சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் சாம்பியன் யோகே மார்டின் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே இருக்கிறதா அவங்களோட மைண்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டோ ஜிபி சேனல்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. மார்டின் அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டு ஏப்ரல்லே இருக்கிறதுக்கு ஏப்ரலியா மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டோர்னா அதாவது மோட்டோ ஜிபி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா மார்டினோட இந்த டிசிஷனில் முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அவங்களோட V4 இன்ஜின் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் குறிப்பாக ஆண்ட்ரியா டோவிசியோஸோ அண்ட் அகஸ்டோ ஃபெர்னாண்டஸ் இவங்க 2 பேரும் தான் யமஹாவோட புது V4 பைக்கை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யமஹாவோட புது V4 பைக் பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 பைக்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 செகண்ட் ஒரு லேப்புக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 செகண்ட் அப்படின்றது எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற இன்லைன் 4ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் 2 செகண்ட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது இன்லைன் 4 பைக்கை விட கம்பேர் பண்ணும்போது இந்த V4 பைக் கிட்டத்தட்ட 40 செகண்ட்ஸ் பின்னாடி தான் ரேஸை கம்ப்ளீட் பண்ண போகுது.
அது மட்டும் இல்லாம Yamaha பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரண்ட் இன்லைன் 4 பைக்கோட டெவலப்மெண்ட்ட வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களோட முழு ஃபோக்கஸுமே வந்து இந்த V4 இன்ஜின டெவலப் பண்றதுல இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த V4 இன்ஜின் கூடிய சீக்கிரத்தில இன்லைன் 4க்கு ஈக்குவலா வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்திலேயே ஃபேபியோ குவார்டாரோ பார்த்தீங்கன்னா, அந்த பைக்க கண்டிப்பா ட்ரை பண்றதுக்கு Yamaha அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த சீசன்ல Yamaha பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா V4 இன்ஜின தான் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்லைன் 4ஓட டெவலப்மெண்ட்ட ஸ்டாப் பண்றதுக்கு மெயினான ஒரு ரீசன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீசன்ல ஃபேபியோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்றது இதிலிருந்தே தெரியுது. ஏன்னா இன்லைன் 4ஓட டெவலப்மெண்ட்ட ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா KTM வந்து அவங்களோட ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பஜாஜ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்ட ஃபண்ட் பண்ணி அவங்கள அதுலேருந்து ரெஸ்க்யூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, KTM வந்து நாங்க எந்த ஒரு ரேசிங்ல இருந்தும் ஸ்டாப் பண்ண சொல்ல போறது கிடையாது. KTM பார்த்தீங்கன்னா, எல்லா சீரிஸ்லயும் இனிமேல் கன்டின்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பஜாஜ் வந்து ரொம்பவே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. சோம்கேத் சாந்த்ரா பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றனால, அவங்கள வந்து மறுபடியும் Moto2க்கே அனுப்புற மாரி ஹோண்டா பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவு உண்மை அப்படின்றது நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். Apriliaவோட டீம் பாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடர் ஒரு டீம்ல ஹேப்பியா இல்லனாலும் அவங்களால டைட்டிலுக்கு ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மார்ட்டினோட சிச்சுவேஷன பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி லொரென்சோ வந்து 2016ல Yamaha கூட ஹேப்பியா இல்ல. பட் அப்படி இருந்தாலுமே டைட்டிலுக்கு வந்து லொரென்சோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதே மாரி மார்ட்டின் வந்து Aprilia கூட ஹேப்பியா இல்லனாலும் மார்ட்டினால டைட்டிலுக்கு ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி Apriliaவோட டீம் பாஸ் மாசிமோ ரிவோலா வந்து சொல்லியிருக்காங்க. கரண்ட்ல Moto3ல பார்த்தீங்கன்னா, ஹோண்டா அண்ட் KTM இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா Moto3யும் பார்த்தீங்கன்னா, Moto2 மாரி மாத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து MotoGP இருக்காங்க. அதாவது கரண்ட்ல Moto2 கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, Triumph தான் வந்து எல்லாத்துக்கும் இன்ஜின் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி Moto3 கேட்டகரியிலயும் ஒரே ஒரு மேனுஃபேக்சரர் எல்லாத்துக்கும் இன்ஜின் சப்ளை பண்ற மாரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு யோசனையில MotoGP மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்காங்க. MotoGPல கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி மீடியா வந்து அடுத்த வருஷத்துலேருந்து வாங்கி ரன் பண்ண போறாங்க. லிபர்ட்டி மீடியா தான் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1யும் கரண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்முலா 1ஓட கம்பேர் பண்ணும்போது MotoGPயோட பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா அடுத்த சீசன்லேருந்து MotoGPயோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபார்முலா 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, MotoGPயை விட கம்பேர் பண்ணும்போது ஓவர்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்போர்ட்ட பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வெறும் ரேஸ் மட்டும் கிடையாது. ரேஸுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஒரு ஒரு ரைடர்ஸுக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பர்சனலா ரொம்ப டீப்பா கவர் பண்ணி அத வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார்முலா 1 ஃபேமஸா இருக்கிறதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஃபார்முலா 1ல ஆவரேஜா ஓவர்டேக்ஸ் கம்மியா இருந்தாலுமே, அவங்க டெலிகாஸ்ட் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா காமிப்பாங்க. அதே மாதிரியே MotoGPயோட டெலிகாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம். ஸோ டெலிகாஸ்ட் இம்ப்ரூவ் ஆனுச்சு அப்படின்ற பட்சத்தில MotoGPயோட பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதிகமாகும். Pramac Yamaha பார்த்தீங்கன்னா, 2026க்கு டோப்ராக் ஹாஸ்கட்லு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட செகண்ட் ரைடர் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதுக்காக சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி நாங்க டிசிஷன் எடுக்கணும். அதனால ஜாக் மில்லர் அண்ட் மிகுல் ஒலிவேரா இவங்க 2 பேருமே அவங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரைடர் மேல பிரஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. வேலண்டினோ ரோசி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்துட்டு MotoGPயோட அஃபிஷியல் பேஜ வந்து Instagram அண்ட் Twitter இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரோசி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஆனா MotoGP சுத்து வட்டாரத்தில இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க் மார்கஸ் வந்து அவங்களோட 9த் டைட்டில வந்து வின் பண்ண போறத பார்க்க முடியாம தான் ரோசி வந்து Twitter அண்ட் Instagram இது 2லயுமே வந்து MotoGP அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோசியோட ஒரு விதமான சைலன்ட்டான புரொட்டஸ்ட் மார்க் மார்கஸ எதிர்த்து அப்படின்ற மாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் MotoGP மேல இருக்க டிசப்பாயின்ட்மெண்ட்டும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் ரோசி பார்த்தீங்கன்னா, Instagramலயும், Twitterலயும் வந்து MotoGP அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோசிக்கு சொந்தமா MotoGPல டீம் ரன் ஆயிட்டு இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். MotoGPயோட அஃபிஷியல் அக்கவுண்ட்ட பார்த்தீங்கன்னா, ரோசி வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்களோட டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா, MotoGPல இருக்கு அப்படின்ற மாரியும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ ரோசி வந்துட்டு அவங்களோட Twitter அண்ட் Instagram இது 2லயுமே MotoGPயோட அஃபிஷியல் வெப்சைட் அன்ஃபாலோ பண்ணதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.